இந்தியாவுல எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் வந்திருக்கு. முகலாயர்கள் இந்தியாவை ஆண்டது சுமார் 300 வருஷங்கள். சூரியனே மறையாத சாம்ராஜ்யம்னு சொல்லப்பட்ட பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சது கிட்டத்தட்ட 200 வருஷங்கள். ஆனா இவங்களை எல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி சரியா 2200 வருஷங்கள் தொடர்ந்து ஒரு நிலப்பரப்பை ஆட்சி செஞ்ச ஒரே அரசாங்கம் எது தெரியுமா? அது நம்ம தமிழினம் பெருமை கொள்கிற பாண்டிய சாம்ராஜ்யம்தான். பாண்டியர்கள் எப்போ தோன்றினாங்க அப்படின்னு கேட்டா வரலாற்று ஆய்வாளர்களுக்கே தலை சுற்றும். ஏன்னா மகாபாரதம் போர் நடந்தப்போ பாண்டவர்கள் கூட நம்ம பாண்டிய மன்னர்கள் போர் செஞ்சுதான் குறிப்புகள் இருக்கு. புராணத்தை விடுங்க, ஆதாரத்தோட பேசலாம். கிமு 3ஆம் நூற்றாண்டுல இந்தியாவையே ஆண்ட மாமன்னர் அசோகர் தன்னோட கல்வெட்டுகள்ல தெற்கே எனக்கு இணையான அரசர்கள் பாண்டியர்கள் அப்படின்னு குறிச்சு வச்சிருக்கார். அப்போ அலெக்சாண்டர் அசோகர் காலத்துல இருந்து நவீன வரலாறு வரைக்கும் நிலைத்து நின்ற ஒரே பரம்பரை இவங்க தான். இன்னைக்கு இருக்கிற எலான் மஸ்க், ஜெஃப் பெசோஸ் எல்லாம் அந்த கால பாண்டியர்கள் கிட்ட பிச்சை எடுக்கணும், அந்த அளவுக்கு செல்வம். கிபி 1292ல வெனிஸ் நகர பயணியான மார்க்கோ போலோ பாண்டிய நாட்டுக்கு வர்றாரு. அவர் எழுதி வச்ச குறிப்பு என்ன தெரியுமா? உலகின் ஆகச் சிறந்த பணக்கார சாம்ராஜ்யம் இதுதான். இவர்கள் தரைப்பகுதியில் நடப்பதை விட முத்து குளிப்பதற்காக கடலுக்கு அடியில தான் அதிக நேரம் செலவிடுகிறார்கள் அப்படின்னு வியந்து எழுதினார். பணம் மட்டும் இல்லைங்க, நீதி. தவறு செஞ்சது தான் தான்னு தெரிஞ்ச உடனே தன் உயிரையே விட்டு நீதியை நிலைநாட்டித நெடுஞ்செழிய பாண்டியன் ஆண்ட பூமி இது. மன்னன் உயிரை விட தன் குடிமக்களின் நீதி முக்கியம்னு வாழ்ந்த வம்சம் இது. பாண்டியர்கள் வரலாற்றுல எத்தனையோ முறை விழுந்திருக்காங்க. பல்லவர்கள் ஜெயிச்சாங்க, அப்புறம் சோழர்கள் ஜெயிச்சாங்க. ஆனா சோழர் வம்சம் கூட ஒரு கட்டத்துல அழிஞ்சு போச்சு. ஆனா பாண்டியர்கள் அப்படி இல்ல. எப்போதெல்லாம் தோற்கடிக்கப்பட்டார்களோ அப்போதெல்லாம் சாம்பலில் இருந்து எழும் பீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டும் மீண்டும் மீண்டெழுந்து ஆட்சியை பிடிச்சாங்க. கிமுவில் ஆரம்பிச்ச இந்த ஆட்சி 17ஆம் நூற்றாண்டில வாழ்ந்த தென்காசி பாண்டியர்கள் வரை தொடர்ந்துச்சுன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. உலக வரலாற்றுல எகிப்தியர்கள், ரோமானியர்கள் கூட அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனா தமிழ் வளர்க்க 3 சங்கங்களை அமைத்து சுமார் 2200 ஆண்டுகள் தொடர்ச்சியா ஆண்ட ஒரே இனம் பாண்டியர்கள் மட்டும்தான். மீன் கண்ணை மூடாது, அதுபோல தமிழ் இனத்தையும் மொழியையும் இமை மூடாமல் பாதுகாத்தது பாண்டிய இனம்னு சொன்னா அது மிகையாகாது. இது நம்ம வரலாறு. இது உங்களுக்கு பெருமையா இருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைனிங் ஆஃப் ஃபேக்ட் வர்ஸ் தமிழ்.